சொல்லலாம். எம்ஜிஆர், விஜயகாந்த் அண்ட் இப்போ விஜய் அரசியலுக்கு வரலாம்னு இவங்க முடிவெடுத்த பின்னாடி அவங்கள அழிக்க அப்போசிஷன்ல இருந்து எந்த அளவுக்கு இறங்கி 1900 தமிழக வெற்றி கழகம் பிறந்துச்சு. 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியில தனிச்சு போட்டியிடுறாரு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஐடென்டிட்டியை அட்டாக் பண்ணது அந்த காலம், விஜயோட ஐடியாலஜியை பி டீம்னு சொல்லி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றது இந்த காலம். ஆனா வரலாறு என்ன சொல்லுது? யார சிஸ்டம் அதிகமா லேபிள் பண்ணி அட்டாக் பண்ணதோ அவங்க தான் சிஸ்டம்க்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்கிறது அர்த்தம். விஜயோட நாமினேஷன் மேல அட்டாக் வந்துச்சு. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கு தொகுதியிலயும் அவர் ஃபைல் பண்ண வேட்புமனு விவரங்கள்ல மாறுபாடு இருக்குதுன்னு அப்போஷன் பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. எதிர்கட்சியோட டார்கெட் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட ஜென்டில்மேன் இமேஜை உடைக்கிறது தான். வரலாறு எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுது. எம்ஜிஆர் அட்டாக் பண்ணாங்க, கேப்டனோட ஹெல்த் மார்க் பண்ணாங்க. இப்ப தளபதி விஜய்க்கு எதிராக அப்போசிஷன் எடுத்து வச்சிருக்க ஆயுதம் மாரல் அட்டாக். பிப்ரவரி 2024 விஜய் கட்சி அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த நியூஸை விட வேகமா இன்னொரு நியூஸ் பரவிச்சு. அதுதான் அவரோட டிவோர்ஸ் ரூமர்ஸ். 25 வருஷமா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை, சங்கீதாவும் விஜயும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சோசியல் மீடியால தீ மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்போசிஷனோட ஸ்கெட்ச் ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவன் ஃபேமிலி மேனா இருந்தாதான் மக்கள் நம்புவாங்க. அந்த இமேஜ் உடைச்சா அவரோட கிரெடிபிலிட்டி காலி ஆயிடும்னு நினைச்சாங்க. எலெக்ஷன் நேரத்துல இந்த பர்சனல் காசிப்பை யூஸ் பண்ணி விஜயோட போக்கஸை டைவர்ட் பண்ண பெருசா வேலை செஞ்சாங்க. கொடுத்தாதான் பேச தெரியும், ரியல் லைஃப்ல அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவரோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை மார்க் பண்றாங்க. விஜயோட ஒவ்வொரு அமைதியையும் பயம்னு லேபிள் பண்ணி அவரை சைக்கலாஜிக்கலா பிரஷர் பண்ண அப்போசிஷன் கண்டினியூஸா சைபர் வார் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 21 கண்டிஷன்ஸ், டிராபிக் இஷ்யூஸ்னு ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்தாங்க. ஹைகோர்ட் வர போக வச்சாங்க. லியோ கோட் படங்களோட ரிலீஸ் அப்போ 4 மணி ஷோக்குள்ள தடை பண்றது, டிக்கெட் பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு இது எல்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் கொடுக்குற இன்டைரக்ட் பிரஷர். உயிரை கொடுத்த தொண்டர்களுக்காக விஜய் டெல்லி வரைக்கும் போய் நின்னாரு. எதிர்கட்சி இதை ஒரு என்கார்டுன்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் இது மக்களுக்கான நீதி போராட்டமா மாத்தினாரு. 41 உயிர்களோட ரத்தத்துல அரசியல் பண்ணவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னா நாடு மக்கள் நேர்மையான முகத்தை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. அவங்க எம்ஜிஆர் மறக்கல, கேப்டன் மறக்கல, கண்டிப்பா தளபதியும் மறக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். நான் தன்னை தனியாளு, நீயால நம்ம பாரு. இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம்.